தினங்களுக்கான தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பில் மழை அளவுன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமாக உள்ளது. 4 இடங்களில் மிக கனமழை பதிவாகி உள்ளது. கோத்தகிரி, நீலகிரி மாவட்டத்தில் 14 சென்டிமீட்டர், அருப்புக்கோட்டை, கோவிலங்குளம், விருதுநகர் மாவட்டத்தில், மக்கினம்பட்டி, கோவை மாவட்டத்தில் இந்த இடங்களும் தலா 14 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கின்றன. தமிழகத்தில் 17 இடங்களில் கனமழை பதிவாகி உள்ளது. இந்த வரைபடத்தில் இப்போது வளிமண்டலத்தில் இருக்கின்ற சுழற்சியை குறித்தும் செயற்கைக்கோள் மூலம் நமக்கு கிடைக்கும் மேகக்கூட்டங்களின் அமைப்பையும் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அதன்படி பார்த்தால் இன்று 19ஆம் தேதி அக்டோபர் தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அரபிக்கடலில் நேற்று 18ஆம் தேதி அக்டோபர் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் கேரள, கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது வெல் மார்க்ட் லோ ப்ரெஷர் ஏரியா, இன்று 19ஆம் தேதி அக்டோபர் காலை 8:30 மணி அளவில் அதே பகுதிகளில் நிலவுகிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். காற்றழுத்த தாழ்வு மண்டலம்ன்றது டிப்ரெஷன். வங்கக்கடல் பகுதி, தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வருகின்ற 21ஆம் தேதி வாக்கில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் வலுப்பெற வாய்ப்பு உள்ளது. மழையை பொறுத்தவரை அடுத்த 7 தினங்களுக்கான எச்சரிக்கை. 19ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும், அதாவது அடுத்த 6 தினங்களுக்கு தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும். 25ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரை அடுத்த 4 நாட்களுக்கு 19லிருந்து 22 அக்டோபர் வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. முதல் மிக கனமழை எச்சரிக்கை பார்த்தீங்கன்னா அதற்கடுத்த 3 நாட்கள், அதாவது 23லிருந்து 25 அக்டோபர் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இது மாவட்ட வாரியாக இன்றைக்கு இந்த அடுத்த 24 மணி நேரத்திலே எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு பிக்சர் இது. 11 மாவட்டங்களுக்கு நம்ம கனமழை எச்சரிக்கை இன்றைக்கு தந்திருக்கிறோம். பொதுவாக 20லேருந்து அந்த 24 வரை வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது. 23ஆம் தேதி, அதாவது இன்றிலிருந்து 5ஆம் நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு வட கடலோர மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட், வெள்ளூருக்கு ஒரு மிக கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்கோம். இது அந்த லோ ப்ரெஷர் ஏரியா ஃபார்ம் ஆகிறத பொறுத்து கொஞ்சம் மாற்றம் இருக்கும்.
அடுத்து வரும் நாட்களில் நம்ம அப்டேட் தருவோம். அப்புறம் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. முதலில் ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் 21ஆம் தேதி காலைக்குள் கரைக்கு திரும்ப வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அது முதலாவது வேண்டுகோள். அடுத்த 5 நாட்களுக்கு 19லிருந்து 23ஆம் தேதி அக்டோபர் எந்தெந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னா, தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகள், தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள். அப்புறம் அரபிக்கடலில் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகள், தெற்கு மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதிகள். இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். எதனால் அப்படின்னா, சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் வாய்ப்பு உள்ளது. இந்த வரைபடம் எந்தெந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்ற ஒரு பிக்டோரியல் கிராஃபிக்ஸ், மீனவர்களுக்கான எச்சரிக்கை. சென்னையை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 27லிருந்து 28 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது. ஒரே நேரத்தில் அரபிக்கடல் வங்காள விரிகுடா 24 மணி நேரத்தில் அரபிக்கடல்லையும் வங்காள விரிகுடா 48 மணி நேரத்துலையும் இருக்குது. ஸோ தாழ்வு மண்டலத்தினால எந்த அளவுக்கு கனமழை இருக்கும், இல்லை சைக்ளோனா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போதைக்கு நம்ம அரபிக்கடல் டிப்ரெஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வங்கக்கடலில் இருக்கிறது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே 21ஆம் தேதி தான் உருவாவதற்கான வாய்ப்பு உள்ளது. அதற்கு அப்புறம் டிப்ரெஷன் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து இப்போதைக்கு க்ளோஸ்லி மானிட்டரிங் த சிஸ்டம். ஸோ நம்ம அலர்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம். மழை சொன்ன மாதிரி என்ன ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்கோமோ அது. தேனி அந்த ரிப்போர்ட்டில் இருக்கும் பாருங்கள். என்கிட்ட இப்போ அந்த தரவு இல்லை, பட் அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. பார்த்து உங்களுக்கு சொல்கிறேனே. அந்த டெய்லி வெதர் ரிப்போர்ட்டில் இருக்குது. நான் இங்கே வெறும் கனமழை மிக கனமழை மட்டும் இதை ஸ்லைட்ஸ்க்காக எடுத்துகிட்டு வந்தேன். இன்றைய தேதியின் அறிவிப்புப்படி அரபிக்கடலில் உள்ளது டிப்ரெஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல வங்கக்கடலில் இருக்கிற சிஸ்டம் லோ ப்ரெஷராக மாறணும். அதற்கப்புறம் சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படின்றதுனால அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். 21ஆம் தேதியிலிருந்து 48 மணி நேர காலகட்டத்திலே அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் வாய்ப்பு பலமாகவே உள்ளது. அடுத்தது புயல். அது ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி நமக்கு நல்ல ஒரு பிக்சர் கிளியராக தெரிய வரும். தாழ்வு மண்டலம் தமிழகத்தை நோக்கி நகர்றதுக்கான சூழல் இருக்கா, இல்லை ஆந்திரா கடலோர எந்த பகுதியை நோக்கி நகரும்? யூஸ்வலாக நம்மளோட காலநிலைன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் இந்த கோஸ்ட், அதாவது தமிழகம், கோஸ்டல் ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், இந்த கோஸ்ட் தான் யூஸ்வலாக அந்த மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் புயல்கள் இந்த கரையை தொடும் வாய்ப்பு உண்டு. நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சொல்ல முடியும், அதுக்கப்புறமா தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ நம்ம மிக கனமழைக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம், எச்சரிக்கை கொடுத்துருக்கோம். இப்போ 23ஆம் தேதி 24ஆம் தேதியில தமிழகத்தை நெருங்கி அதீத கனமழைக்கு வாய்ப்பு இருக்கா? தமிழகத்தை நோக்கி வரும்போது நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் அதை இப்போவே நம்ம சொல்வது கடினம். இடி மின்னலுக்கான எச்சரிக்கை ஏதாவது தனியாக பேராமீட்டர்ஸ் வச்சுருக்காங்க? ஏன்னா அதனால மரணம் அடைகிறவங்க எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு. கரெக்டு. எப்போவுமே இந்த மாதிரி இடி மின்னல் கூடிய மழை மேகங்கள் உருவாகும் வாய்ப்பு அதிகமாகவே உண்டு. ஏன்னா இந்த சீசனில் சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசனும் சரி, ஏப்ரல் மே காலகட்டங்களில் கூட உங்களுக்கு அந்த
இடி மின்னலுடன் கூடிய மேகங்கள், அது பேர் கியூமுலோனிம்பஸ் கிளவுட்ஸ்னு சொல்லுவோம். அதோட வெர்டிக்கல் எக்ஸ்டென்ட் வந்து மிக அதிகமாக இருக்கும்போது, அது தரைநிலையிலிருந்து ஒரு 14 கிலோமீட்டர் வரைக்கும் கூட அது பெரிய மேகமாக உருவெடுக்கும் வாய்ப்பு இருக்கும். அப்போ அதிலேருந்து வர்ற நம்ம மழை பொழிவும் அதிகம், அதே சமயம் இடி மின்னலுடன் கூடிய அந்த மழை இருக்கும். மக்களுக்கு வந்து அந்த பாதுகாப்பு எச்சரிக்கையோட இருக்கணும். அதாவது ஒரு மின்னல் இடி கேட்கும்போது நிச்சயமாக இங்கே ஒரு எச்சரிக்கை உணர்வோடு நம்ம வெளியில் போகிறது தவிர்க்கணும். ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் போகிறதோ இல்லை எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறது பெட்டர். அந்த மெயின் ப்ளக் பாயிண்ட்லேருந்து எடுத்து வைக்கிறது நல்லது. மோஸ்ட்லி நம்ம வெளியில் போய் அந்த சமயத்தில் இருக்கிறத தவிர்க்கணும். நம்ம நவ்காஸ்ட் புல்லட்டின்ஸ் அனுப்புகிறோம் இல்லைங்களா, எல்லா நவ்காஸ்ட் புல்லட்டின்ஸ்லேயுமே நம்ம இடி மின்னல் வரும்போது என்னெல்லாம் பாதுகாப்பு எச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்றத நம்ம தினமுமே அதை வந்து போட்டுட்டு தான் இருக்கோம். இன்னொரு இதில் இருந்து இல்லைங்களா, இந்த லோ ப்ரெஷர் ஏரியா அப்படின்றது இருக்கிறதுலே லோயஸ்ட் கேட்டகரி. அதுக்கப்புறம் வெல் மார்க்டு லோ, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதுக்கப்புறம் டிப்ரெஷன், அதுக்கப்புறம் டீப் டிப்ரெஷன், அதுக்கப்புறம் சைக்ளோனிக் ஸ்டார்ம், அதுக்கப்புறம் சிவியர் சைக்ளோனிக் ஸ்டார்ம், அது மாதிரி போயிட்டே இருக்கும். அதனால் நம்ம இப்போதைக்கு டிப்ரெஷன் ஸ்டேஜ் வரைக்கும் சொல்லியிருக்கோம். மான்சூன் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இதுவரையும் மழை பொழிவு மாதிரி இதுவரை தமிழகத்துக்கு வந்து 14 சென்டிமீட்டர் மழை அளவு வந்திருக்கு இன்றைய தேதி வரை. 1 அக்டோபர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து 1 காலநிலை பிரகாரம் வந்து நம்ம 1 அக்டோபரிலிருந்து 31 டிசம்பர் வரைக்குமான அந்த 3 மாத காலத்தில் உங்களுக்கு எவ்வளோ மழை பொழிவு வருதோ அதை தான் வடகிழக்கு பருவமழை நாள் வரும் மழைன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்படி பார்த்தா இன்றைக்கு வரைக்கும் நமக்கு வந்து 14 சென்டிமீட்டர் மழை அளவு கிடச்சிருக்கு. தமிழகம் முழுவதும் எடுத்துக்கொண்டால் அது இயல்பை விட 58% அதிகமாக தான் இருக்கிறது இன்றைய தேதி வரைக்கும். இயல்பை விட 58% அதிகம் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு. 20%. அதுவும் நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை நீங்கள் பாருங்கள். 20%. அதாவது இயல்பு நிலை இன்றைய தேதி நம்ம சொல்கிறது தமிழகம், அந்த மீட்லாஜிக்கல் சப்டிவிஷன் சொல்கிறோம் இல்லையா, அதில் வந்து தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் சேர்ந்தது ஒரு துணை மண்டலம். அதனால் கணக்கிடும்போது அந்த 3ஐயுமே சேர்த்து தான் நம்ம கணக்கிடுவோம். 14ன்றது அந்த ஃபுல் ஏரியாவுக்கும் சேர்த்து. இயல்பு நிலை இன்றைய தேதிக்கான இயல்பு நிலை வந்து 9 சென்டிமீட்டர். ரியலைஸ் ஆனது நமக்கு கிடைத்தது வந்து 14 சென்டிமீட்டர். அதனால் இயல்பிலிருந்து அதிகமாக தானே இருக்குது. 58% அதிகமாக மழை பொழிவு அதிகமாக நமக்கு கிடைச்சிருக்கு இன்றைய வரைக்கும். இது வந்து ஆவரேஜாக ஸ்பேஷியலி ஒரு மாவட்ட வாரியாக பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேயும் போட்டிருக்கோம். திருநெல்வேலியில் மிக அதிகமாக இயல்பை விட 254% அதிகமாக இருக்குது. அது பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வரல, அது மாவட்டம். ஆமாம், மாவட்டம் பார்த்தீங்கன்னா அதனால் திருநெல்வேலி மாவட்டம். கேரளா ரீஜன் ஃபுல்லாவே நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதோட தாக்கம் இப்போ ஏற்கனவே இந்த அரபிக்கடல்ல உருவாயிருக்கிற அந்த தாழ்வு மண்டலம், இது வெஸ்டர்ன் கோஸ்ட் ஏரியா பிளஸ் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் ஏரியா, இந்த பகுதியில் எந்த அளவுக்கு மழை இருக்கு? எப்போவுமே இப்போ வந்து அரபிக்கடல்லையும் ஒரு சிஸ்டம் இருக்குது, வங்கக்கடல்லையும் ஒரு சிஸ்டம் இருக்குது, திருப்பி அந்த நடுவில் இருக்கிற ஏரியாலையும் ஒரு மேற்கு மற்றும் கிழக்கு திசை வேக மாறுபாடுனால ஒரு ட்ரஃப் இருக்குது. அது தவிர
கோமோரன் ஏரியாவில் ஒரு கீழடுக்கு சுழற்சி இருக்குது. இது எல்லாமே சேர்ந்த ஒரு இன்ட்ராக்ஷன்னால தான் நமக்கு வந்து கேரள மாநிலத்திலையும் கர்நாடகத்துலேயும் மழை பெய்துட்டுருக்கு. அதே மாதிரி ஆந்திராவிலும் அதனால தான் அந்த மேகக்கூட்ட அமைப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப விளக்கமாக புரியும். இது பாருங்கள். ஸோ இந்த ஃபுல்லாக அந்த ஈக்குவட்டோரியல் ரீஜனில் இருந்து உங்களுக்கு அந்த மேகங்கள் எப்படி ஒரு பல 100 கிலோமீட்டர் வரைக்குமே அதோட புல் இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் உங்களுக்கு நிச்சயமாக இந்த சதர்ன் பெனின்சுலர் இந்தியாவில் உங்களுக்கு நல்ல மழை கிடைக்கிறது. இந்த மேக வெடிப்பு வந்து எவ்வளவு நேரத்துல நம்ம தகவல் கொடுக்க முடியும்? அதாவது இவ்வளவு மழை மாடரேட் தண்டர்ஸ்டார்ம்ஸ் வரைக்கும் சொல்ல முடியும். ரடார் இமேஜை வச்சு நம்மளுக்கு நௌகாஸில் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ஒரு ஆமாம். ஏன்னா அந்த மேகம் வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே அது மிக பெரிய மேகமாக அது உருவெடுக்கும். அதனால் அந்த நௌகாஸில் தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் ஒரு இடத்துல குறிப்பிட்டு இந்த இடத்துல அது பெய்யும்ன்றது துல்லியமாக சொல்கிறது ரொம்பவே கடினம். நாளைக்கு தீபாவளி பண்டிகை மேம், பொதுவா நாளைக்கு எப்படி இருக்கும்? நாளைக்கு நம்ம சென்னைக்கு மிதமான மழைக்கான வாய்ப்பு, ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு சொல்லுங்கள். தமிழ்நாடு ஃபுல்லா எப்படி மேம் இருக்கும்? தமிழ்நாட்டுக்கு நான் சொன்னேன் இல்லையா, அந்த தமிழ்நாடு ஃபுல்லா நாளைக்கு தீபாவளி. கரெக்டு, தீபாவளி. ஸோ இன்றிலிருந்து நாளைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வடக்கு மாவட்டங்கள்லாம் நம்ம மிதமான மழை தான் போட்டிருக்கோம். வட தமிழகம் முழுவதும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களில் தான் நம்ம கனமழை எச்சரிக்கை தந்திருக்கிறோம். ஆமாம் ஆமாம். நீலகிரி, கோவை, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், திருப்பூர், ஈரோடுக்கு நம்ம கனமழை எச்சரிக்கை இன்றிலிருந்து நாளை வரைக்குமான 24 மணி நேரத்தில் பெய்யக்கூடிய மழை அளவு கனமழைனா எல்லா இடங்களையும் இருக்காது, ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது. ஓகேவா? மாற்றப்படி டியூஸ்டே. தேங்க்யூ. உங்களுக்கும் என்ன நாள்? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.